சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல சில சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பல்வேறு அம்சங்கள் அதாவது எப்பவுமே பாஜக அடுத்த தேர்தலை விட அடுத்த தலைமுறை முக்கியம்னு நினைக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எப்பவுமே பாருங்க, இப்போ நினைச்சிருந்தா இப்போ நிறைய இலவசங்களை அள்ளி வீழ்ச்சியிருக்கலாம். கலைஞர் முறை இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாதிரி அள்ளி விட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயத்த ரொம்ப, அதாவது வருமான வரித்துறை வரி விதத்தில் மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அடிப்படையில் என்ன என்ன தொலைநோக்கு பார்வையில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக அவங்க முன்னெடுத்து போயிருக்காங்க. அதில் உள்ள சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி மற்ற கருத்துக்களை நம்ம பேசலாம்னு இருக்கேன். சுருக்கமாக பேசிடுவோம். அதாவது ஊழல் ஒழிப்பு, வாரிசு அரசியல் ஒழிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். பாஜக ஊழல் ஒழிப்பு அதில் தெளிவாக இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லஞ்ச ஊழல் ஒழிக்கிறதுல அவருக்கு நிகராக அவர் தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த நல்ல மாதிரி யோக்கிய மாதிரி வேஷம் போட்டு அத்தனை பேருமே அயோக்கியங்கிறது நாளையோட எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஹேமந்த் சோரன் உள்ள போயிட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து போறாரு, அடுத்து தமிழக முதலமைச்சரும் போவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஊழல். அதே மாதிரி வாரிசு அரசியல், இது ஒரு பெரிய சாபக்கேடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எல்லாம் அப்பன் அப்புறம் அப்பனுக்கு அடுத்து மகன், அப்புறம் பேரன், அப்புறம் அவனுக்கு மகன். இது என்னங்க, இது கேலி கூத்தா இல்லையா? இது ஜனநாயகம்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க தான் ஜனநாயகத்தை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம திராவிடியா மகன்கள் இதை பற்றி ரொம்ப பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இதை ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை. இதை தொடர்ந்து நாங்கள் இதுக்காக பாடுபட்டு வருகிறோங்கிறத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இதில் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இந்த பட்ஜெட்டில் என்ன முக்கியமான இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் மேலே டாப்பில் ரூப்பில் நம்ம சோலார் பேனலை பதிச்சு மின்சாரம், அதாவது சூரிய சக்தி மின்சாரத்தை நாம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா 300 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாரு. அது சரி, மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல எல்லாம் சாதாரணமா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டுல எல்லாம் 300 யூனிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமான நம்பர் தான். அதுக்கு உள்ளால தான் நமக்குடைய கரண்ட் தேவைகள் பெரும்பாலும் இருக்கும். 300 யூனிட் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதை விட கம்மியாக தான் நம்ம பயன்படுத்துவோம். பெரும்பாலான வீடுகள் அதை விட கம்மியாக தான் இருக்கும், பயன்பாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மேலே சோலார் வச்சு நம்ம கரண்ட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் செலவே இல்லாமல் போயிடும். இதுக்கு மத்திய அரசு மானியமும் கொடுக்குது. மானியம், அந்த கரண்ட் சோலார் பேனல் எல்லாம் மாற்றுறதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. இதனால என்ன நன்மைன்னா, ஒன்று நமக்கு இந்த கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, அதிகமாக நம்ம தயாரித்து கொடுத்தோம்னா நமக்கு காசும் கிடைக்கும். அப்போ அதில் ஒவ்வொரு வீட்லையும் மாதத்துக்கு ஒரு 200 300 கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லும்போது யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? நான் சொல்கிறது சின்ன எண்ணிக்கையில் அமௌண்ட்டில் சொல்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகமான கரண்ட் கொடுத்து மாதத்துக்கு 2000 5000 10,000 கிடைச்சதுன்னா வேண்டானே சொல்ல போகிறாங்க. இது ஒரு நல்ல வருமானத்துக்கு ஒரு வழியாகவும் இருக்கும். இதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இதில் இருக்குது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் இதே மாதிரியே உருவாக்கிட்டு போனீங்கன்னா மின் தேவைகள் குறைஞ்சு போயிடும். அப்போ அந்த மின்சாரத்தை நீங்கள் வேற இதுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு சம்பவத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மின்சார வாகனங்கள், அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து முன்னெடுத்ததுனால தான் இப்போ இ வெஹிக்கிள் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் பார்க்க முடியுது. சென்னை மாநகரில் குப்பை வரக்கூடிய எல்லா வண்டியுமே மின்சார வாகனமாக தான் இருக்கும். அதே மாதிரி சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற வாகனத்தில் நிறைய வாகனங்கள் இப்போ டிவிஎஸ்ல கூட ஐக்யூ இதெல்லாம் போட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓலா போட்டிருக்கிறதும் நல்ல சக்ஸஸ், ஏத்தர் போட்டிருக்கிறதும் நல்ல சக்ஸஸ், ரிவோல்ட்னி போட்டிருக்கிறதும் அவங்களே நம்ம அடுத்தடுத்த லெவலில் போவாங்க. இப்போமே ஃபேம் 1 ஃபேம் 2 சப்சிடிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரதுனால அதில் இருந்து கம்மி பண்ணுறதுக்கு மத்திய அரசு அதுக்கெல்லாம் ஒரு நிவாரணம், ஒரு நிதி உதவி கொடுக்குறாங்க. அப்போ இனிமேல் அந்த சப்சிடியை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அது எவ்வளவுங்கிறத இன்னும் சொல்லலை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு பிரச்சனை இதில் என்ன வருது அப்படின்னா, கார்களும் மின்சார வாகனங்கள், கார், பஸ் எல்லாமே இப்போ நடைமுறைக்கு இதை இன்னும் பூஸ்டப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வெளிநாட்டில் இந்த பெட்ரோலுக்காக வேண்டிய டீசலுக்காக வேண்டிய பிச்சை எடுக்கிற வேலை நமக்கு குறைஞ்சிரும். மிகப்பெரிய ஒரு நிதி அங்கே தான் போயிட்டே இருக்கு. அதை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அந்த பணத்தை நம்ம இங்கே செலவு பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை வேலை. அது செய்கிறாங்க. இதில் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நான் இப்போ இங்கேருந்து ஒரு காரில் நம்ம போகிறோம், நாகர்கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா 750 கிலோமீட்டர் இங்கேருந்து எங்களுக்கு வருது அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா, மின்சார காரில் போகிறோம்னா ஒரே டைமில் அங்கே போகிற வரைக்கும் சார்ஜ் தாங்காது இப்போதைய நிலவரத்தில். அப்போ இதுக்கு அடுத்த வெர்ஷன் போகணும். கார்கள் தயாரிப்பாளர்கள் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதான் தொழில்நுட்பம்.
ஏன்னா நம்ம ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்தின ஒரு பேட்டரியில் அது ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா 200 எம்ஏஹெச் பேட்டரி தான் இருக்கும். அந்த 200 எம்ஏஹெச் பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா அது ஒரு அரை நாள் கூட தாங்காது. அன்னைக்கு இருந்த மொபைலினுடைய டிஸ்பிளே அது. அதையெல்லாம் சேர்த்து தான் வச்சிருப்போம். அதில் ஒரு அன்னைக்கு உள்ள யூசேஜும் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரே அதே சைஸ் தான், அதே இடம் தான், 200க்கு கீழே உள்ள கிலோகிராமில் தான் இருக்குது மொபைல். ஆனால் அதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 7000ன்னு போயிட்டு சூப்பர். அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைல்லையே சாம்சங் போடுறதா இருந்தாலும் சரி தான், ஆப்பிளாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே மேல் மட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அதனுடைய கெப்பாசிட்டி கூடும்போது நமக்கு பேட்டரி தாங்குது. இப்போ வந்து 2 நாள் தாங்குது, 1.5 நாள் தாங்குது. நல்ல ஹெவி யூஸருக்கே 1 நாள் தாங்குகிற லெவலுக்கு வருது. அப்போ காருக்கும் இதே மாதிரி தான் வரும், டூ வீலருக்கும் இதே மாதிரி தான் வரும். டூ வீலரில் என்ன நான் பார்த்ததில் என்னுடைய அனலிட்டிக்கல் இதில் வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு இருக்குல்ல, அது வந்து இளைஞர்களை கவர்ற அளவுக்கு அதிகமாக வரல. 1 2 தான் இப்போ வந்திருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்ரீ வராகிய ஏதோ ஒரு நிறுவனம், அவங்க போட்டிருக்காங்க. பிரணவ் அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய டூ வீலர் இறங்கியிருக்காங்க. அவங்க அது எல்லாமே நல்ல ஸ்போர்ட்ஸ் மாடலில் நல்ல பெரிய இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து 150 கிலோமீட்டருக்கு மேலே வேகம் போகக்கூடியது. ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 240 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் வந்து அடிஷ்னல். இந்த மாதிரி வண்டி இவங்க 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும் இதனுடைய விலை. அப்போ வந்து இது புல்லட்டுக்கு ஈக்குவலான ஒரு ரேட்டில் இருக்குது. அப்போ இதுவே வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு கிடைக்குதுன்னா எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. லாஜிக் அதுதான். அப்போ அது வந்து வரும் அடுத்தடுத்த லெவலில் போகும்போது வரும். இந்த ஸ்கூட்டி டைப்பில் உள்ள வாகனங்கள் டூ வீலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து 80 கிலோமீட்டர் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 80 100 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் போகிறோம். 105 115 ஓலாலாம் 115 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு தாங்குது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்பீடு கூட அவங்க 100 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் கொடுக்குறாங்க. 100 அதுக்கு மேலெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இதுவே நல்ல போதுமான ஒரு ஸ்பீடு தான். ஆனால் இதெல்லாம் ஸ்கூட்டி டைப்பில் உள்ள ஸ்கூட்டர் டைப்பிலான வாகனங்கள். இதில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து பைக் மாடலில் வரும்போது ரிவோல்ட் வந்திருக்கு, நல்ல சக்ஸஸாக தான் ஓடுது. அடுத்து வந்து ரோவர் 6 அப்படின்னு சொல்லி இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் சரியா நமக்கு சென்னையில என்ன அதிகமாக வந்த மாதிரி தெரியல. இது மாதிரி இன்னும் நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இனிமே இந்த மத்திய அரசினுடைய மோடி அரசினுடைய இந்த இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது இன்னும் வேகமாக வரும். அப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு நாங்கள் போகிறோம். ஒரே தடவை சார்ஜ் பண்ணி இப்போதைக்கு போக முடியாது. ஆனால் எல்லா வாகனமும் காரு எல்லாம் போட்டாங்க. அப்போ நம்ம ஒரு காரில் போகும்போது நமக்கு ஒரு இடையில ஒருக்கா சார்ஜ் பண்ண வேண்டிய தேவைப்படுது. அப்போ அந்த சார்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு திருச்சியிலையோ மதுரையிலையோ, திருச்சிக்கு இந்த பக்கத்தில் இப்போ ஏன்னா பாதி இடம் திருச்சியிலையோ மதுரையில் கூட நம்ம போய் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை அதுக்கு இந்த பக்கம் விழுப்புரத்துலேயே சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல போய் சார்ஜை விட்டுட்டு நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சார்ஜர் எழுப்பி போயிட்டே இருக்கலாம் கிளம்பி. அப்போ ஃபாஸ்ட் சார்ஜருங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரம் வந்துடும், அப்படி எதிர்பார்க்கலாம். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான அம்சம். இதில் மத்திய அரசினுடைய இந்த பட்ஜெட்டில் அது ஒரு முக்கியமானது. நாடு முழுக்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறத கொண்டு வர போகிறாங்க. எப்படி பெட்ரோல் பல்க்கு எல்லா இடமும் இருக்குதோ, தேவைப்பட்டால் உடனே பெட்ரோல் அங்கே போட்டு போகிறோமோ, அதே மாதிரி சார்ஜ் ஏற்றுறதுக்கும். அப்போ சார்ஜ் ஏற்றுக்கு ஸ்டேஷன் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே சார்ஜ் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு அங்கங்கே அமைஞ்சிடும். அப்போ அந்த சார்ஜிங் ஸ்டேஷனை ஒட்டியே ஹோட்டல் வச்சுருவாங்க ஹைவேஸில். இப்போ ஹோட்டல் வச்சா என்ன ஆகும், அங்கே போய் நம்ம இருந்துட்டு ஒன்றுக்கு போனால் போயிட்டு அதை டீ காஃபி குடிக்கல, இல்லை சாப்பிடணும், டிஃபன் சாப்பிட்டு இங்கே வண்டி எங்கே சார்ஜில் போட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டோம்னா திருப்பி வரும்போது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாம் ஆப்ஷன்லாம் வந்துடும், சீக்கிரம் வந்துடும். இப்போவுமே வந்துடும். அப்படி வரும்போது தனிப்பட்ட நமக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துகிற நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, பெட்ரோலுக்கு அதிகமான செலவை நம்ம மாதத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கிறத கால்வாசியாக குறைஞ்சி போயிடும். அது ஒரு பெரிய லாபம். கால்வாசியில் அதுக்கு கீழே வந்துடும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் எப்போ என்ஜினுக்கு வேலை கொடுக்காம மோட்டரை மாட்டிட்டோமோ, மோட்டர் எலக்ட்ரிக்கல் வேலை தான், அது எது போனாலும் சீக்கிரம் அந்த சின்ன செலவில் முடிஞ்சு போயிடும். ஆனால் என்ஜின் அப்படிங்கிறது அப்படி இல்லை, அது பெரிய செலவு. என்ஜினில் வேலை அப்படின்னாலே அது பெரிய செலவு. அது சார்ந்து அதுக்கு ஆயில் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ அந்த செலவினங்கள் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாகும். அப்போ நமக்கு தனிநபருடைய செலவு வந்து அதுக்கு குறைக்குது. அது டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, தனிநபருடைய செலவு வந்து அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸுக்கு மிகப்பெரிய அளவில் இது கை கொடுக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதை நோக்கி இது போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இதை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாலத்தீவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாலத்தீவு இன்னைக்கு என்ன லட்சணத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பெரிய சண்டெல்லாம் போட்டு அந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் நீ மோடிக்கிட்ட மன்னிப்பு கேளு, இந்தியர்கள்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு முகமது முய்சு இப்போ இருக்கக்கூடிய அதிபர்கிட்ட வந்து எல்லாருமே பாராளுமன்றத்திலே சண்டை போட்டு கடந்த பல நாட்களாக பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளு சீனாவினுடைய கைக்கூலி.
முய்சு. அதனால அவர் வந்து அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிட்டு திரியிறாரு. ஏன்னா அவர் வந்து அதில் ஒரு விஷயம் பண்ணார். அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் தேர்தல் நடந்துச்சு. அந்த நேரத்தில் இந்தியா அவுட்டுன்னு சொல்லி டிஷர்ட் போட்டுட்டு தான் பிரச்சாரம் பண்ணார். அதை வச்சு தான் அவர் ஓட்டம் வாங்கினார். அதை வச்சு தான் வந்தார். அப்போ இந்தியா அவுட்டுன்னா சீனா இன்னுன்னு அர்த்தம். அதான் அவருடைய இது. டிஷர்ட்டே வந்து சிவப்பு கலரில் தான் போட்டு அலைஞ்சிது இந்த ஆள். எல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் செய்தாங்க. இப்போ எப்படின்னா இந்தியா அவுட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ நீங்கள் இந்தியா அவுட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்தியா அவுட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, இந்தியாவை அவுட் பண்ணிட வேண்டியது தானே. இப்போ இந்தியர்கள் எல்லாம் வெளியேறுங்க, இந்தியாவுடைய எல்லா உதவிகளும் வேண்டாம், அதில் ராணுவ இது மட்டும் தான் 86 பேர் ஏதோ வந்து ராணுவ வீரர்கள் அங்கே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய மட்டும்தான் வெளியேறுன்னு சொல்றாரு. எதுக்கு? சீனாவை உள்ள கொண்டு சேர்க்கணும் அவருக்கு. அப்போ அதுக்கு அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய சிக்கல் உருவாகி இருக்குது. இன்னொன்று, மோடியினுடைய நம்ம நாட்டு பிரதமருடைய உருவப்பமை எல்லாம் தெருவில் இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வேலையெல்லாம் இவனும் நல்லா செய்துட்டு இடந்தான். இப்போ அதுக்கு வந்து மோடி வேற ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க. சும்மா திருச்சிக்கு வந்தார். அந்த பாதையில் ஆண்ட வேலை அப்படியே நம்ம நாட்டினுடைய லட்சத்தீவுக்கு போனார். கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் கடலுக்குள்ளே இருக்குது லட்சத்தீவு. அதுலேருந்து தெற்கு திசையில் ஒரு 700 கிலோமீட்டர் தாண்டி கடலுக்குள்ளே இருக்குது மாலத்தீவு. இவ்வளோதான். எல்லாமே இந்த கேரளா ஒட்டி தான். அவங்களுக்கும் ஏதாவது முக்கியமான சிகிச்சை எல்லாம் வரணும்னா நம்முடைய ராணுவ விமானம் அங்கே இருக்குது. அந்த விமானத்தில் ஏறி திருவனந்தபுரம் வரணும், இல்லை கொச்சினுக்கு வரணும். இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதில் சமீபத்தில் வந்து நம்ம ராணுவ விமானத்தை வந்து பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் டிலே பண்ணனால ஒரு குழந்தையினுடைய உயிரையே நாசம் பண்ணிவிட்டார் அந்த முகமது மொய்சு. அது சரியான நேரத்தில் அதை அனுமதி கொடுத்து அதை எடுத்துகிட்டு குழந்தையை காப்பாற்றிருக்க முடியும். அதை செய்ய தவறுனால குழந்தை இறந்து போச்சு. இதுவும் சமீபத்தில் நடந்த விஷயம் தான். பிரதமர் என்ன பண்ணார்னா, மோடி அந்த நம்ம நாட்டுக்கு எதிரான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாலத்தீவு வந்து சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. சுற்றுலாவுக்கு அங்கே போகக்கூடிய மக்களில் வந்து அதிகமான பேர் போகிறது இந்தியாக்காரங்க. கிட்டத்தட்ட 30-35% பேர், 3/1 பங்கு வந்து நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் அங்கே போய் சுற்றுலா போகிறனால தான் அந்த நாடு உயிர் வாழுது. அந்த நாட்டுக்கு வருமானமே அதுதான், பெரிய வருமானம். இப்போ அதை வச்சு எல்லாம் இருக்கும்போது நம்ம நாட்டை பகைக்கும் போது அப்போ நம்ம ஒன்றும் செய்யலை. மோடி ஒன்றுமே சொல்லலை. நம்ம நாட்டை டெவலப் பண்ணார். அப்படியே நேராக லட்சத்தீவு போனார். 2 நாள் திருச்சியிலேருந்து நேராக லட்சத்தீவு போனார். 2 நாள் அங்கே தங்கினார். அதனுடைய அருமை பெருமைகள்லாம் தண்ணியில் மூழ்கினார், நீச்சல் அடித்தார், எல்லாம் பண்ணார், வாக்கிங் பண்ணார், எல்லாம் பண்ணார். அப்படியே உலகத்தில் அந்த லட்சத்தீவுனா என்னென்னு தேட ஆரம்பித்தாங்க. 3800 மடங்கு ஏதோ கூடி போச்சுது. என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. லட்சத்தீவில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குன்னு தேட ஆரம்பித்தாங்க. மக்கள் எல்லாம் அங்கே போக ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் இவர் அங்கே போனதை அங்கே உள்ள அந்த மொய்சு இருக்கார்ல, இப்போ இருக்கக்கூடிய அதிபர், அவருடைய அமைச்சர்கள் 2 பேர், 2 கருங்காலி அமைச்சர்கள், தற்கொலை அமைச்சர்கள், அப்படிதான் சொல்லணும். கேடு கட்டவனோட திங்கிறது இதை நம்பி ஒழுங்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? மதவெறி, வேற ஒன்றும் கிடையாது. முஸ்லீம் மதவெறி கும்பல் அது. எல்லாம் இந்த ஜிகாதி இதில் இருந்து வந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதை கிண்டல் பண்ணாங்க, மோடியை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாங்க. ஏற்கனவே அவருடைய உருவப்பொம்மை எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி ரோட்டில் செருப்பு மாலையெல்லாம் போட்டு இழுத்துட்டு வந்தது ஒரு பக்கம். அதுவும் இந்த டைமில் செய்தாங்க. அதோட இந்த அமைச்சர்கள் 2 பேரும் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இந்தியர்கள் வந்து பொது வழியில் ஒன்றுக்கு இருப்பாங்க, அங்கே வந்து சுத்தம் இருக்காது, இந்தியாவில் உள்ள ஹோட்டல்கள் எல்லாம் நாத்தம் பிடிச்சதாக இருக்கும், அதுதான் வந்து இங்கே லட்சத்தீவில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா, இங்கே உள்ள செலிபிரிட்டிஸ், அதாவது அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாமே அமீர் கான், இவர் சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே பெரிய பிரச்சனையாகி என்ன ஆகிப்போச்சுதுன்னா, அதாவது மாலத்தீவினுடைய சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியா முதலிடத்தில் இருந்துச்சு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு வரதுல இந்தியா தான் முதல் இடத்துல இருந்துச்சு. டொங்கின்னு 5வது இடத்துக்கு போயிட்டு கீழே இறங்கி கீழே ஓடிட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் இடத்துல இருக்குன்னா இருந்தது மட்டும் இல்லை, நாம தான் அவங்களுக்கு 3/1 பங்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நாட்டுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க இதை பண்ணனால அது 5வது இடத்துக்கு போயிட்டு. இது சில தகவல்களை இல்லை. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நம்முடைய லட்சத்தீவை பெரிய சுற்றுலா தலமா, உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த சுற்றுலா தலமா மாத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு இதை முன்னெடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல அதை அறிவிச்சிருக்காங்க. அதனால என்னமோ வந்து இந்த மாலத்தீவு வந்து வேற போக்கே கிடையாது. இந்தியாவினுடைய ஒரு மாநிலமா எங்களை வச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து சரணாகதி அடைய தவிர இன்னும் மாலத்தீவுக்கு விமோசனமே கிடையாது. இதுதான் இதை டெவலப் பண்ணும்போது அதான் நடக்கும். ஏன்னா இப்போ மக்கள் எல்லாம் நேரம் இங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அப்புறம் அவனுடைய இன்னும் நம்ம இந்தியாவினுடைய மற்ற சுற்றுலா தலங்களை தேர்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாலத்தீவை வந்து இப்போ கைவிட்டுட்டாங்க. அப்படியே அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் நம்மகிட்ட அதை விட பல மடங்கு, மாலத்தீவோட பல மடங்கு வசதிகளெல்லாம் இங்கே இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாரும் ஒரு பெரிய கேலி கூத்தம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளால உள்ள இந்த சுற்றுலா தலங்களில் வந்து பெரிய அளவில் மதுவெல்லாம் கூட கொடுத்துருவாங்க. மதுபானம்லாம் கூட, மது, சிகரெட், அது இதெல்லாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. செக்ஸ் கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்முடைய சுற்றுலா தலங்களில் இல்லாதது மாலத்தீவில் என்ன கிடைக்குதுன்னா, செக்ஸ் கிடைக்குது, விபச்சாரம் கிடைக்குது, பச்சையாக சொல்கிறேன். ஆனால் அது முஸ்லீம் நாடு. இந்த களவாணி பயிலுவை அவ்வளவும் சொல்லும்போது வந்து இந்த மதத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய வக்கனையாக பேசிட்டு அலைவாங்க.
ஆனா அங்க எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய அந்த மதவெறி கும்பல்கிட்ட கேளுங்க, முஸ்லீம் மதவெறி கும்பல்கிட்ட கேளுங்க. ஏன் உங்க உங்க மதத்துல இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்களே, அந்த எங்க நாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒழுக்க சீலர்கள் அங்க எதுக்கு விபச்சாரம் பண்ணிட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க மாலத்தீவுல. இது ஒரு சின்ன ஹிண்ட் தான் உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி இதை ஒரு முன்னெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய இதுலயும் வந்து நம்ம நாட்டுல வந்து இந்த அதிகப்படியான இதை அடுத்து கவனம் செலுத்த போறத சொல்லியிருக்காங்க. மருத்துவ கல்லூரிகள் வந்து நிறைய உருவாக்கணும். ஏற்கனவே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வளர்ந்து வந்துட்டே இருக்கு. மருத்துவக் கல்லூரிங்கிறது தமிழ்நாட்டுல எல்லாம் 11 மருத்துவக் கல்லூரியை 2 வருஷத்துக்குள்ள கொடுத்தாரு நரேந்திர மோடி. அது வந்து பெரிய சாதனை. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் ஊபி கூட அந்த அளவுக்கு கொடுக்கல. 9 தான் கொடுத்துருக்காங்க. குறுகிய நாளில் 9 தான் பண்ணாங்க. இங்க 11 தொடங்கி கொண்டு வந்தாங்க. எய்ம்ஸ் வந்து சில காரணங்களால தடங்களாக கிடக்கு. அதுவும் வந்து பண்ணிடுவாங்க. இல்லை முக்கியமாக இந்த எய்ம்ஸுக்கு இவங்க செங்கலை தூக்கிட்டு அலைவாங்க. இந்த கும்பல், இந்த திராவிட மகன்கள்லாம் தூக்கிட்டு அலைஞ்சாங்க. ஆனால் உண்மையான விஷயம் தெரியுமா? இவங்க தாத்தன் இருக்காருல்ல கருணாநிதி, அவர் வந்து மத்திய அரசுல 15 வருஷம் இருந்தார். ஒரே ஒரு எய்ம்ஸை கொண்டு வரதுக்கு துப்பு கட்டாள். கரெக்டாக சொன்னா அதுதான். ஆனா பிரைவேட் மருத்துவக் கல்லூரி வந்து 24க்கு ஏதாவது அனுமதி கொடுத்தாங்க. இந்த 10 வருஷம் கடைசியா காங்கிரஸ் கூட இருக்கும்போது 24 இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கல. 4 இதுதான் கொடுத்தாங்க மொத்தமே. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இவங்களுடைய வேலைப்பாடு. ஆனா இவங்க தான் வந்து மக்கள்கிட்ட வந்து திசை திருப்புறதுக்கு அதுக்கு வந்து நிதி வந்து ஜப்பான் நிதி சரியா அதில் உள்ள பிரச்சனைனால அது டிலே ஆகி போச்சுது. நீங்க ஒரு 2500 கோடிக்கு 4 பார்க்கு கட்ட போறிய சென்னையில, அந்த ரூபாய் நீங்க அது கொடுத்து எய்ம்ஸ் முத கொண்டு வந்து கட்டுமான பணியை செய்வோம்னு சொல்லி செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? அதுதான் எத்துவாளித்தனங்கிறது. இது அதனால இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இந்திய அளவுலேயே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் நிறைய செய்றாங்க. அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் நிறைய விட்டுட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விட போறாங்க. அதே மாதிரி ஒரு 40,000 ரயில் பெட்டிகளை வந்து வந்தே பாரத் ரயில் பெட்டியினுடைய தரம் உயர்த்த போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்துட்டே வராங்க. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்தை போய் சொல்றதா இருந்தா 10 ஆண்டுகள் அந்த மோடி அரசாங்கத்தினுடைய 10 ஆண்டுகள்ல பெண் குழந்தைகளுடைய கல்வி கற்கும் எண்ணிக்கை 28% அதிகரிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நம்ம இதை சொல்லலாம். வெறும் 10 வருஷத்துக்குள்ளால பெண் குழந்தை, குறிப்பா பெண்களுக்கு வந்து படிப்பு எதுக்குன்னு சொல்லி பல மாநிலங்கள்ல இந்தியா முழுக்கவே பரவலாக கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு கூடாத குழந்தைகள்லாம் பிடிச்சி இழுத்து வந்து படிக்க வச்ச வகையில அதை அப்படி ஊக்கப்படுத்தி வந்ததுனால 28% படிப்பு வந்து அது பெண் கல்வியினுடைய கல்வி கற்கும் எண்ணிக்கை வந்து 28% கூடி இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. இதனுடைய வெளிப்பாடு வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து அவங்க பல்வேறு துறைகளில் அவங்களுடைய பங்களிப்பை அது அதிகப்படுத்தும். அது கல்வித்துறையில் கூடிட்டுனாலே வேலை வாய்ப்பில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகப்பட்டு போயிடும். அது வந்து வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வரும். அதே சமயத்தில் அவங்களுடைய கல்வி அதிகமாகி வருமானம் வரும்போது அந்த குடும்பங்கள் எல்லாம் முன்னேறும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா இன்னொரு பெரிய தகவல் வந்து காலையில இருந்தே பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு புலப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் வரப்போகுது. கண்டிப்பா அதுல என்னென்ன பண்ண போறாங்கிறது முன்னமே தெரியாது. கண்டிப்பா தெரியாது. எல்லாமே தெரியாது. சில விஷயங்கள் தான் கசியும். மற்றபடி எல்லாம் கசியாது. ஆனா இந்த பட்ஜெட் வந்த உடனே நம்ம ஆட்கள் எப்படி பேசணுங்கிறத திமுக காரங்க ஒரு இதை நடத்திட்டாங்க. ஆலோசனை நடத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவங்க பட்ஜெட் போடுவாங்க. போட்டு வெளியே வந்த உடனே, ஏன்னா அதில் பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு படிக்கிறதுக்கே டைம் ஆகி போயிடும். அதுக்கெல்லாம் டிவியில் வந்து டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வழக்கமாக இப்படி தான் செய்வாங்க. அப்போ அதில் என்ன வருதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் முழுக்க படித்தா தானே தெரியும். முழுக்க உட்காந்துருந்து டிவியில் என்னெல்லாம் ஓடுதுன்னு பார்க்கணும். அங்கே வாசிக்கிறதெல்லாம் புரிஞ்சு என்னெல்லாம் வருதுன்னு தெரியணும். தெரிஞ்ச பிறகு தானே பேச முடியும். அப்போ அதுக்குள்ளெல்லாம் அங்கே டிவியில் போய் உட்காந்து பேசணும். அப்போ திமுக கொத்தடிமைகள், திமுகவினுடைய நேரடி கொத்தடிமைகள், அப்புறம் மறைமுக கொத்தடிமைகள், 2 வகையான கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல. பத்திரிகையாளர்கள் பேர இருக்காங்க. அதாவது பல்லுபடாமல் வாசிப்போர் சங்கமெல்லாம் வச்சுட்டு அலையிறாங்கல்ல, அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து இந்த திராவிட மகன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, எந்த டிவியில் நீங்கள் பார்த்தாலும் இன்னைக்கு சாயந்தரம் கூட பாருங்க, எந்த டிவிலையும் ஒரு விஷயம் கரெக்டாக எல்லாரும் பஞ்சு பண்ணிட்டே வராங்க. என்னன்னா, விவசாயிகளை வந்து மோடி அரசு ஏமாத்திட்டு 6,000 வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு மோடி. அது வந்து 6,000 ரூபாய் வச்சு எப்படி ஒரு விவசாய குடும்பத்தை நடத்துவான்? இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 9,000 ஆக்கியிருக்கலாம், அதை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து திமுக தரப்பினுடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவங்க வந்து பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். என்ன இப்படி திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க? அதை நான் நினச்சேன், நீங்கள் அதை விவசாயிகளுக்கு எது கொடுத்தாரு மோடி? அவர் குடும்ப நடத்துக்கு கொடுக்கல. குடும்ப நடத்துக்கு கொடுத்து அவன் எதுக்கு விவசாயம் பண்ண போகிறான்? அவன் குடும்ப நடத்துக்கு மோடி கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி வீட்டில் தின்னுட்டு அப்படியே பேசாம படுத்துட்டு கிடக்கலாமே. அது எதுக்கு விவசாயம் பண்ண போகிறான்? அப்படி தானே? அது இல்லை நோக்கம்.
விவசாயிகளுக்கு அந்த விவசாய இதை வந்து அவன் வேலையை தொடங்கும் போது அதுக்கு விதை வாங்குறதுக்கோ இல்லைன்னா அதுக்கு பூச்சி மருந்துகள் வாங்கி அடிக்கிறதுக்கோ அப்போ அவன் திணறான். அதனால பொண்டாட்டி நகையை கொண்டு அடக்க வைக்கிறான், விற்கிறான். இந்த மாதிரி சிரமத்துக்கு உள்ளாகும் போது அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்கறதுக்கு அவன் அக்கௌண்ட்ல ஒரு 3000 ரூபாயை போட்டு விட்டா அந்த ரூபாயில அவன் ஏதோ பூச்சி மருந்து என்னத்தையும் வாங்கி அந்த விவசாயத்துக்கு அவன் பண்ற விவசாயத்துக்கு அது பயனுள்ளதா இருக்குங்கிற நல்ல நோக்கத்தில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு குடும்பம் நடத்துக்கெல்லாம் கொடுக்கல சாமி. அது நீங்க மு க ஸ்டாலின் கொடுக்க சொல்லுங்க, சரியா? அதுல நீங்க அதை ஒரு 9,000 ரூபாயை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 12,000 ரூபாயை கொடுத்துருக்கலாம். நீங்க கொடுங்க. நீங்க அவரு கொடுக்கல, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாரு. வாங்குறதுல பாதி பேர் திமுக காரன் தான், 3/4 பேர் திமுக காரன் தான் வாங்கி பயனாளியா இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோடி என்ன கொடுக்கறது? வருஷத்துக்கு 6,000, நாங்க கொடுக்குறோம் 12,000 ரூபான்னு கொடுங்க, தாராளமா கொடுங்க. விவசாயிகள் நல்லதுதான். அங்க இருந்து ஒரு 6,000 வருஷத்துக்கு கிடைக்கும், இங்க இருந்து ஒரு 12,000 ரூபாய் கிடைக்கும், மொத்தத்துல 18,000 ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல விவசாயத்தை நல்லா பண்றதுக்கு கர்நாடகத்துல பேசி அந்த தண்ணியா விடுறான்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்தி விட்டு இந்த இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து இப்படி பேசுனாங்க. எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. ஒரு சில இதுல நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகு சரி என்னதான் சொல்றாங்கன்னு ஒவ்வொன்றா மாற்றி பார்த்துட்டு வரும்போது தான் இதை இருந்துச்சு. ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. சில பேர் அவங்க எல்லாம் அறிவுஜீவி, பொருளாதார வல்லுநர்கள்ங்கிற பேர்ல வேற உட்கார்ந்துருந்து இந்த வாக்கியரிசிகள் பேசிட்டு இருந்துச்சு, கேடு கெட்டத்தனமா. இந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் மோடி இலவசம் ஏன் தரவில்லை? ஏதாவது அவர் அறிவிச்சிருக்கணும், ஏன் அறிவிக்கலை? அறிவிச்சா மட்டும் நீங்க என்ன செய்வீங்க? அதாவது மோடி ஏன் அறிவிக்கலைன்னா, அறிவிக்காமலே மோடி இலவசம் கொடுக்காம எங்களால் வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இது. எங்களுக்கு நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறோங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுட்டு, என்ன இலவசம்லாம் நாங்கள் அறிவிச்சு அதை பத்தி அதனால நம்ம எந்த இதையும் வாங்க வேண்டியதில்லை. அந்த மக்களுக்கு ஆக்கப்பூர்வமானது நேரடியாக அவன் அக்கௌண்ட்ல போய் உள்ள மாதிரி பண்றோம்ல, இந்த மாதிரி செய்யக்கூடிய இது எது செய்தாலும் அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அதை வந்து நன்மையை பயக்கிறதா இருக்கணும், அதை மட்டுமே செய்வோம்னு சொல்லிட்டு கரெக்டாக முன்னெடுத்துட்டு போறாங்க. இந்த நேரத்தில் தேர்தலுக்காக சில கவர்ச்சிகரமான அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு மக்களை மடமாற்றம் பண்ணக்கூடிய இந்த திமுக பித்தலாட்டம் மாதிரி நம்ம பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணி அவங்க அதெல்லாம் செய்யலை. போதுமா? இதுதான் உண்மை. இது வந்து நேர்மையான ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். சந்தோஷமான ஒரு பட்ஜெட்டு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் என்னால் அதை பார்க்க முடிஞ்சது. மிக்க நன்றி, வணக்கம்.